அநேக நேரத்தில் நம்ம அறியாமலே பல காரியங்கள் நம்மளை வந்து சூழ்ந்து கொண்டும் நம்மை நெருக்கி விடும். எப்படி இந்த காரியத்தில் வந்து மாட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சிறப்பு என்னன்னா, அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து உங்களை விடுதலை செய்கிறார். இன்றைக்கும் விடுதலை செய்வதற்கு விடுதலை நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் மகிழ்ச்சியா இருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில தவறாமல் அதனுடைய கிரியை செய்து கொண்டே இருக்கும். சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனத்தில் இப்படி இருக்கு: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்றும் விடுவிப்பவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். God will deliver you always. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், அதன் நடுவில் கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். எதற்காகனா, அதிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக. நீங்கள் இருக்கிற அந்த துன்பத்திலும் பிரச்சனையிலும் நெருக்கத்திலும் இருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக தேவன் அந்த பிரச்சனைகள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நிறைவேறப்பட்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையாக, உண்மையுள்ள வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். God's promise is always true and alive. He is a God of deliverance. தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். விடுதலைக்கு சொந்தமானவர் அவர்தான். தேவனுடைய விடுதலை வித்தியாசமாக இருக்கும். தேவனுடைய விடுதலை ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். உதாரணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது அந்த மாதிரி விடுதலையை யாருனாலும் இமேஜினே பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய டெலிவரன்ஸை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கத்தோடும் வெள்ளியோடும் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். ஒரு அடிமையான தேசத்திலிருந்து வெளியில் வரும் பொழுது அவர்கள் செழிப்பாக தங்கத்தோடும் வெள்ளியோடும் வந்தார்கள். ஆண்டவர் ஒருவரை விடுதலை செய்யும் பொழுது அந்த விடுதலை இப்படி தான் இருக்கும். நடைமுறையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தேவன் விடுவிக்கிறவர் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. அவருடைய விடுதலையின் வார்த்தைகள் எல்லாவற்றையும், வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நம்புங்க. நீங்கள் கடனிலிருந்து வெளியில் வரும்போது ஆண்டவர் உங்களை கடனிலிருந்து விடுதலை செய்யும் பொழுது அந்த கடன் சுமையிலிருந்து மட்டும் விடுதலை செய்ய மாட்டார். அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும்பொழுது எந்த அளவுக்கு கடனில் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தோடு, பணத்தோடு நீங்கள் வெளியே வருவீங்க. அதுதான் தேவனுடைய விடுதலை. அப்படிப்பட்ட விடுதலையை இன்றைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. கடன் பிரச்சனை மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கங்கள், பலவீனங்கள், துன்பங்கள், வியாதிகள் அதெல்லாம் இருந்தாலுமே அவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்யும் பொழுது சாதாரண பிரச்சனைகளை மட்டும் போக்கிட்டு உங்களை வெளியில் கொண்டு வர மாட்டார். பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிவிட்டு அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து, அதோட 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து தான் உங்களை வெளியில் கொண்டு வருவார். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள பலன் தரணுன்றதுக்காக தேவனுடைய வாக்குத்தத்தம் இப்படிப்பட்ட விடுதலை உங்கள் வாழ்க்கையில் தரும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார், என்றும் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் எப்பேற்பட்ட விடுதலை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விடுதலையை தேவன் தருவார். அதுவும் தேவனுடைய விடுதலை விரும்புங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி விடுவிக்கணும்னு நினைக்காதீங்க. அவர் எப்படி விடுதலை செய்யணும்னு அவருடைய எண்ணம், திட்டம் இருக்குதோ அப்படி விடுதலை செய்யணும்னு நினைங்க. அப்போது விடுதலை மட்டும் கிடையாது, விடுதலையோடு கூட ஆசீர்வாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரயாணம் செய்யும். இன்றைக்கும் இந்த விடுதலை நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க.